ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எல்லாருமே ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி வரலட்சுமி பூஜைக்கான ப்ரிப்ரேஷன் vlog தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வரலட்சுமி பூஜை அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஃபெஸ்டிவல். அது மட்டும் இல்லை, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபெஸ்டிவலும் தான். ஸோ அதனால தான் இத்தனை பேர் ரொம்ப நம்பிக்கையாக பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஃபெஸ்டிவல் அப்படிங்கும்போது அதுக்கான வேலையே பார்த்திங்க அப்படின்னா ஜாஸ்தியாக தான் இருக்கும். நான் ஒரு 3 days முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப நாள் முன்னாடிலாம் ஆரம்பிக்கவே இல்லை. ஏன்னா வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா நான்வெஜ் சாப்பிடாம பசங்களையும் அவரையும் பார்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதுவும் ஈவன் எக்கு கூட எனக்கு சாப்பிட்டா பிடிக்காது இந்த மாதிரி பூஜை டைம்லலாம். ஸோ அதனால் கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டியூஸ்டேலேருந்து தான் நான் க்ளீனிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ இருந்தே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாமே நாங்கள் நான்வெஜ்லாம் சாப்பிடாம சுத்தபத்தமாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஒரு மண்டேலேருந்தே அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஹார்ட் ஆஃப் த ஹோம் கிச்சன் அது க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பெரிய வேலை மிச்சம். ஸோ அதனால் நான் எப்போ க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி ஃபஸ்ட்டு முடிக்கிறது கிச்சனாக தான் இருக்கும். அது முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அடுத்தடுத்து வேலை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு 50% ஆஃப் ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். ப்ளஸ் ரொம்ப ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் கிச்சன் தான் க்ளீன் பண்ணுவேன். வரலட்சுமி பூஜைன்ட்டு இல்லை, ரெகுலராகவே நான் வீக்லி ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணுவோம் இல்லைங்களா கிச்சனில். ஸோ அப்போ நான் எப்படி க்ளீன் பண்ணுவேனோ அதே மாதிரி தான் எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே க்ளீன் பண்ணுவேன். அது வரலட்சுமி பூஜைக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி இதுவுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி தொடச்சி க்ளீன் பண்ணி வைப்பேன். நம்ம நைஃப்லாம் போட்டு வைக்கிற அந்த ரேக்காக இருக்கட்டும், அப்புறம் இந்த ஆயிலாக வைக்கிற அந்த ரேக்கு எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி ஸோ ஆர்கனைஸ் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் நேரத்துலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒர்க்கு. ஏன்னா இந்த அன்றைக்கே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய ஒர்க்கு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் இந்தந்த நாளைக்கு இந்தந்த ஒர்க்லாம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா தேர்ஸ்டே ஆடி தபசுன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல நாள் அம்மனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேர்ஸ்டேவே அம்மன் அழைப்பு வச்சுருவோம் அப்படின்ட்டு. எப்போவுமே தேர்ஸ்டே வைப்போம், ஆனால் சாயங்காலமாக அம்மன் அழைப்போம். ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை காலையிலேயே அம்மன் அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருந்தேன். ஸோ நம்ம வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பண்ணுறோம், சரி 3 நாள் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு யோசித்தேன். சம்டைம்ஸ் எனக்கு போன வாரத்தில் தோணுச்சு ஃப்ரைடே மட்டும் வைக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் தோணுச்சு ஓகே நம்ம வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பண்ணுறோம், நம்ம ஏன் அதை ஒரு நாள் பண்ணிவிட்டு 3 நாளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசித்தேன். முக்கியமாக நான் ஃப்ரைடே மட்டும் வைக்கணும்னு யோசிச்சதுக்கு காரணம் மித்துல் தான். ஏதாவது இழுத்து விட்டுட்டான் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சங்கடமாக போயிடும் நம்ம கலர்ஸெல்லாம் வச்சதுக்கப்புறமா. ஸோ அதனால் அவள் தான் ரொம்ப பயந்தேன். லாஸ்ட் வருஷம்லாம் ரொம்ப சின்ன பையனாக இருந்தான், தவழ்ந்துட்டு தான் இருந்தான். ஸோ அதனால் பயம் இல்லாமல் இருந்தது. ஸோ இந்த வருஷம் நல்லா குறும்பாயிட்டானா, அதனால் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சமத்தாக இருந்தான். சாமியெல்லாம் வச்சதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா அந்த பக்கம் போவே இல்லை. போகக்கூடாதுமா சாமி இருக்குது அப்படின்னு சொன்னதுலேருந்து எதுவுமே போவே இல்லை. அந்த வரலட்சுமி பூஜை அன்றைக்கி நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா, அது போய் அந்த கிரேப்ஸ்லாம் வச்சுருந்தா அதை பிச்சு சாப்பிட்றதோட சரி, மற்றபடி அவன் போய் டிஸ்டர்ப் பண்ணுறதோ டச் பண்ணுறதோ எதுவுமே பண்ணல. ஸோ அதனால் எனக்கு ரொம்பவே கான்ஃபிடென்ஸாக இருந்துச்சு அவன் எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு. ஸோ கிச்சனில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பெட் ஸ்ப்ரெட்டு பெட்ஷீட்டு எல்லாமே வாஷ் பண்ணுறதுக்கு போட்டேன். ஸோ இது எல்லாமே மார்னிங்கே போட்டேன் அப்படின்னா நைட்டே எல்லாமே என்னால் ரீஃபில் பண்ண முடியும், திருப்பி மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் காலையிலே போட்டு விட்டுட்டேன். ஸோ சோஃபா ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா சோஃபா கவர்ஸுமே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுவும் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய தடவை சரி மித்துல் ஜூஸ் நிறைய கொட்டியிருப்பான், ஸ்நாக்ஸ் ஃபுல்லாக சோஃபாவில் கொட்டுற ஆளே அவன் தான். ஸோ அதனால் ரெகுலராக நான் பெட்ஷீட் பில்லோ கவர்ஸ்லாம் எப்படி வாஷ் பண்ணுறனோ அதே மாதிரி சோஃபா கவர்ஸுமே நான் வாஷ் பண்ணிடுவேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த சோஃபா கவர்ஸ்லாம் எங்கே வாங்குறீங்க. நாங்கள் சோஃபா வாங்கும்போதே அந்த கவரோட தாங்க வந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஸ்டிச் போட்டிருந்தாங்க, நான் அதெல்லாமே கட் பண்ணி தான் எடுத்தேன். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி சோஃபா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணி பாருங்கள், கட் பண்ணிவிட்டு எடுக்க முடியுமா அப்படின்ட்டு. ஜிப் ஃபெசிலிட்டி இருக்கணும், ஜிப் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபெசிலிட்டி இருக்கிறனால தான் நான் சோஃபாக்கு வேறு கவர்ஸ் போடாமே வச்சுட்டு இதே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா வீடெல்லாம் ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டு பால்கனியை க்ளீன் பண்ணி விட்டுடலாம் அப்படின்ட்டு. எனக்கு என்னமோ இந்த பால்கனி ரொம்ப டஸ்ட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி தோணுங்க. பக்கத்தில் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அங்கேருந்து வர டஸ்ட்டாக இல்லை ஹைவே பக்கத்தில் இருக்கிறனால டஸ்ட்டானே தெரியல. ஸோ நான் பால்கனியில் தான் மித்துலுக்கு எப்போவுமே சாப்பாடு ஊட்டுறது. ஸோ ஸ்லிப்பர் போட்டுக்குவோம் எப்போவுமே, போடலை சம்டைம்ஸ் அப்படின்னா காலைல ரொம்ப ஒரு மாதிரி கலரே சேஞ்ச் ஆகிடுது, அவ்வளோ டஸ்ட் இருக்குது இங்கே.
அதனாலே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக பால்கனியுமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவேன். ஸோ இங்கே கொஞ்சம் பெருசு அப்படிங்கிறதுனால ரொம்பவே டைம் எடுத்துருச்சு. ஃபுல்லாக வந்து டஸ்டிங்லாம் பண்ணி கூட்டி இந்த கிளாஸஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணி இந்த டைம் புதுசாக ஒரு மாப் வாங்கிட்டு வந்து பால்கனி க்ளீன் பண்ணுறதுக்குனே வச்சுட்டேன். ஏன்னா இங்கே தண்ணி ஊற்றினா கீழே போகும், கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் மாப் போட்டு தொடச்சிக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாப் வந்து பால்கனி க்ளீன் பண்ணுறதுக்கே இருக்கட்டும்னு வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். ஸோ அந்த கிளாஸஸ்ஸு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஃபுல்லாக கூட்டி தொடச்சோன்னே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த பக்கம் நடந்து வர்றதுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் முடிக்கிறக்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1:30 கிட்ட ஆகிடுச்சுங்க. ஸோ அவனை சாப்பிட வச்சுட்டு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு நானும் வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல் டே க்ளீனிங் ஒர்க் இருக்கும்போது பெருசாக நான் வந்து கிச்சனில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்க. ரொம்ப சிம்பிளாக என்ன சமைக்க முடியுமோ அப்படி சமைச்சிட்டு டக்குன்னு அங்கேருந்து கிளம்பிடுறது. ஏன்னா கிச்சன்லேயே நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த வேலையில் நம்மளால் பார்க்க முடியாது, அதுவுமே ரொம்ப டென்ஷன் ஆகிடும். ஸோ அதனால் மார்னிங் சிம்பிளாக தோசை தேங்காய் சட்னி பண்ணிவிட்டு மதியானம் வந்து கர்ட் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். ஸோ ஊறுகாய் வச்சு கூட சாப்பிட்டுக்குவோம். வீட்டில் எல்லாருமே கர்ட் ரைஸ் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் தயிர் சாப்பாடு தாளிச்சிட்டேன். நைட்டு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மார்னிங்கும் மத்தியானமும் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. அதனால் பூரி உருளைக்கிழங்கு மசாலா வந்து பண்ணி கொடுத்துருந்தேன். ஆக்சுவலி ரொம்ப டயர்டாக தான் இருந்துச்சு. இந்த 2-3 நாள் க்ளீனிங் ஒர்க்கில் பார்த்திங்கன்னா ஒன்று நின்றுட்டே இருப்போம், இல்லாட்டி நடந்துகிட்டே இருக்கும். கால் வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, பசங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு பூரி உருளைக்கிழங்கு மசாலா வந்து பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இந்த கிளாஸஸ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணோம். ஏன்னா 2 சைடில் ஒரு சைடு மட்டும் க்ளீன் பண்ணிட்டு விட்டுட்டோம் அப்படின்னாலும் அந்த ஒரு ஃபினிஷிங் வந்து வராது. அதனால் வெளியிலே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளேயும் க்ளீன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ உள்ளே இருக்கிற கிளாஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வெட் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா பூஜை ரேக் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை வெசல்ஸ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். நான் வந்து பூஜை வெசல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பீத்தாம்பரி தான் வந்து யூஸ் பண்ணுவேன். பீத்தாம்பரியில் கொஞ்சமாக டிஷ்வாஷர் லிக்விட் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து தேய்ச்சிடுவேன். அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து வெறும் டிஷ்வாஷர் லிக்விட் இருக்குது பார்த்திங்களா, அது வச்சு வாஷ் பண்ணுவேன். ஸோ நல்லா சூப்பராக இருக்கும், பிரைட்டாக இருக்கும். நீங்கள் எதுவுமே போட்டு தேய்க்கவே தேவையில்லை. 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிச்சன் டிஷ்யூ இல்லாட்டி ஒரு நல்ல கிளாத் வச்சு துடைச்சிடணும். நீங்கள் துடைக்கும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு பளிச்சுன்னு இருக்கும். இது பண்ணாலே பூஜை வெசல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ எங்கிட்ட இருக்கிற சாமி சிலைகள் எல்லாமே ஐம்பொன் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கும் கொஞ்சம் நல்ல மெயின்டெனன்ஸ் தேவைப்படும். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பீத்தாம்பரி இருக்கும் இல்லைங்களா, அது வச்சு தான் வந்து வாஷ் பண்ணுவேன். புது டூத் ப்ரஷ் இருந்துச்சுன்னு அப்படின்னா அதில் கொஞ்சமாக பீத்தாம்பரி தொட்டுட்டு சாமி சிலையெல்லாம் வந்து நல்லா தேய்ச்சி விடுவேன். ஸோ அதில் நல்லா வந்து பிரைட்டாக இருக்கும். சாமி சிலையும் நல்லா பிரைட்டாக இருந்ததுன்னா அழகாக இருக்கும். ஏன்னா அந்த ஐம்பொன்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே கருப்படிச்சிடும். ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பெரிய சாமி ஃபோட்டோ, சாமி சிலை, விளக்கு இதெல்லாமே கையிலே வந்து நான் போட்டு வச்சு விட்டுருவேன். இந்த குட்டி குட்டியாக இருக்குது பார்த்திங்களா, இந்த சாமி சிலைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பட்ஸ் யூஸ் பண்ணுவேன். குங்குமம் வைக்கிறதுக்கு ஒரு பட்ஸும் அப்புறம் மஞ்சள் வைக்கிறதுக்கு ஒரு பட்ஸுன்னு சொல்லிட்டு அப்படி யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா நம்ம கையில் வைக்கும்போது ரொம்ப பெருசாக வந்துடும் பொட்டு. இந்த மாதிரி பட்ஸில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாமி ஃபோட்டோ சிலை இதெல்லாமே எடுத்துகிட்டு உள்ளே வந்து அடுக்கிட்டேன். ஆக்சுவலி இந்த சாமி சிலையெல்லாம் வச்சுருக்கு இல்லைங்களா, இந்த சாமி ரேக்கு இது எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு நிறைய டிஎம்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது இப்போ வரைக்குமே. ஆக்சுவலி நான் வந்து இது மார்க்கெட் ப்ளேஸில் தாங்க வாங்கினேன். நீங்கள் மார்க்கெட் ப்ளேஸில் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வரும். ரொம்ப கம்மி ப்ரைஸ்லலாம் இருக்கும். $10 $15 கூட கிடைக்கும் உங்களுக்கு. டோர் வச்ச மாதிரிலாம் கூட நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்குது. யாராவது வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அங்கே தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப ஆப்டாக சூட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி சாமியெல்லாம் வந்து வைக்கிறதுக்கு. இதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கற்பூரம், ஊதுபத்தி அந்த மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு ரேக்கும், மேலே வந்து சாமி வைக்கிறதுக்கு, அதுக்கு மேலே செடி வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப செட் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு டோர் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வரைக்கும் நான் தேடிட்டு தான் இருக்கேன், கிடச்சிச்சு அப்படின்னா மாற்றிடலாம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட் ப்ளேஸில் வந்து தேடி பாருங்கள். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஐக்கியாவில் கூட கிடைக்கும். புதுசுலாம் வாங்கணும் அப்படின்னா ஐக்கியாலே நல்ல டீலிங்கில் வந்து கிடைக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சிருக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா நம்ம வாஷிங் மிஷினில் போட்டிருந்த அந்த பெட்ஷீட்டு, பில்லோ கவர் எல்லாமே காஞ்சிடுச்சு. ஸோ நான் எடுத்துகிட்டு வந்து அப்படியே பெட்டு மேலே போட்டு வச்சுருந்தேன், அப்புறமா வந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் பண்ணுற எல்லா வேலையிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மித்துல் வந்து என் பின்னாடியே தான் இருப்பான். கொஞ்ச நேரம் நான் வந்து எங்கே அவன் கண்ணில் படல அப்படின்னா அம்மா எங்கேன்னு தேடிக்கிட்டே இருப்பான். நான் இதுக்காகவே பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒளிஞ்சிக்குவேன், என்னை தேடுறானா அப்படின்ட்டு, கண்டுபிடிக்கிறான் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி விளையாண்டுட்டே இருப்போம். நான் வந்து வெளியே வந்து பால்கனி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனை கூட்டிகிட்டு போகல. ஏன்னா பெரிய டப்பில் தண்ணி வச்சுருந்தேன் துடைக்கிறதுக்கு. தட்டி விட்டுட்டான் அப்படின்னா கீழே ஃபுல்லாக தண்ணி போயிடும், அப்புறம் பிரச்சனையாயிடும், கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு அவனை அவர்கிட்ட பார்த்துக்க சொல்லிவிட்டு அப்புறம் நான் வெளியில் போயிருந்தேன். நான் துடைக்கும்
வரும்போதெல்லாம் உள்ளே இருந்துட்டு அவன் தட்டிக்கிட்டே இருந்தான், அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு. ஸோ அது கூட அப்படியே விளையாண்டுட்டே தான் வந்து வெளியே வந்து பால்கனி கிளாஸஸ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஈவினிங்காக எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம பூஜை திங்ஸ் எல்லாமே இந்த மாதிரி சூட்கேஸில் தான் போட்டு வச்சுருக்கேன். அம்மன் உருவம், முகம், அப்புறம் பின்னாடி இருக்கிற அந்த உருமாலை எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சூட்கேஸில் தான் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாட்டர் கன்னு வாங்கிட்டு வந்திருந்தோம் காஸ்கோலேருந்து. ஸோ 2 மட்டும் எடுத்து கொடுத்துட்டு முன்னாடி இந்த சூட்கேஸ்லாம் இருந்துச்சுன்னு இதுக்குள்ளே ஓட்டு வச்சுருந்தேன். அதை பார்த்துட்டு வேணும்ன்ட்டு ஒரே அழுக. சரின்னு எடுத்து கொடுத்துட்டேன், கொஞ்ச நேரம் வந்து அழுகாமல் இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஸோ லாஸ்ட் இயர் நம்ம பேக் பண்ணி வச்ச அம்மன்ஸ்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள், ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்குது. நான் இந்த மாதிரி ரெடிமேட் பொம்மை கிடைக்கும் பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் வந்து வாங்கியிருந்தேன். நான் இந்தியாவிலேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன், நல்ல ப்ரைஸ்லேயே எனக்கு கிடச்சிச்சு. நான் வந்து ஒரு ஜான்வரி அந்த மந்த் தான் வந்தேன். ஸோ அந்த டைமுக்கு ரீசனபிள் ப்ரைஸ் தான். நீங்கள் வரலட்சுமி பூஜை டைமில் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு இந்த மாதிரி உருவ பொம்மையெல்லாம் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் சீசன் இல்லாத டைமில் போய் வாங்கினீங்க அப்படின்னா நல்ல ப்ரைஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் கனடாவில் இருக்கீங்க அப்படின்னா கனடாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பூஜை பொருள்லாம் விற்கிறதுக்குனே தனியாக கடைங்கள்லாம் நிறைய வந்துடுச்சு. அங்கேயுமே இந்த மாதிரி டால்ஸ் எல்லாம் கிடைக்கிது. அப்படி இல்லாட்டி மார்க்கெட் ப்ளேஸில் நிறைய பேர் சேல் பண்ணுறாங்க புதுசே. அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லாமே எடுத்து வெளியில் வச்சுட்டு அம்மன் ஃபேஸும் இதே மாதிரி வச்சுருந்தேன். ஸோ அம்மனுக்கு போடுற தாலியுமே வந்து ஒரே கவரில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ நீட்டாக அப்படியே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து சில்வர் ஃபேஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பீத்தாம்பரி போட்டு தான் வந்து வாஷ் பண்ணேன். ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த கண்ணுக்கு மை, லிப்ஸ்டிக் இதெல்லாம் போட்டு விட்டுருந்தோம் அம்மனுக்கு. ஸோ அதெல்லாமே வாஷ் பண்ணி விட்டுட்டேன். அப்போ என்னாச்சு அப்படின்னா ஃபேஸில் வந்து ஒட்டியிருக்காங்க இல்லையா அந்த ஸ்டோன்ஸு, கலர் ஸ்டோன்ஸ் எல்லாமே அதெல்லாமே உறிஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு. சரி நல்லா வந்து காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு என்கிட்டயே நிறைய க்ளூ வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சுட்டு திருப்பி வந்து எல்லாம் ஒட்டி விட்டுட்டேன் அந்த உறிஞ்சி வந்தது எல்லாமே. ஸோ அம்மனுக்கு வந்து மூக்குத்தி வைக்கணும் அப்படின்னு தோணிச்சது. ஃபேஸில் வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு. அப்புறம் என்னோடய வேற ஒரு கம்மலுக்கு வந்து ஒரு ரவுண்டு ஸ்டோன் மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பிச்சு வச்சுருந்தேன், மூக்குத்தி மாதிரி ஒட்டி விட்டுடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் கண்ணுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஐலைனர், அதே தான் போட்டிருக்கேன். லிப்ஸ்டிக்கும் அதே மாதிரி என்னோடய லிப்ஸ்டிக் தான். பட்ஸ் இருக்கு இல்லையா அது வச்சு அம்மனுக்கு வந்து அப்படியே லிப்ஸ்டிக் போட்டு விட்டேன். ரெட் கலர் லிப்ஸ்டிக் இருக்கும் இல்லைங்களா அது வந்து போட்டு விட்டுட்டேன். இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வாட்டர் கலரில் பண்ணுவீங்க இல்லையா அந்த பெயிண்ட் கூட யூஸ் பண்ணலாம். பட் என்ன அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி சில்வர் ஃபேஸு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த வாட்டர் கலர்ஸ் போகாது நல்லா பிடிச்சிருச்சுன்னா. பட் நீங்கள் ஐலைனர் லிப்ஸ்டிக்லாம் போகும்போது அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் நீட்டாக வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி முக்கூத்தியை வச்சு விட்டுட்டு கம்மல் வந்து இருந்துச்சு. ஸோ அம்மனுக்குன்னே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குந்தன் செட்டு வாங்கி வச்சுருக்கேன். ஒரு நெக்லஸ்ஸு அப்புறம் வந்து கம்மலும் நெத்திச்சுட்டி இருக்கிற மாதிரி. அதே மாதிரி கம்மலும் வந்து போட்டு விட்டுட்டேன். பின்னாடி கயிறு கட்டியிருப்பேன், தேங்காய் பின்னாடி கட்டுறதுக்கு. ஸோ அந்த கயிறில் வந்து கம்மலை மாட்டிட்டு ஹூக் பண்ணி விட்டுட்டேன். ஸோ ஃபேஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நான் அப்படியே பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டையும் கடைக்கு அமிச்சிட்டு பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ அவர் வந்து போகும்போதே வந்து சர்வேஷையும் மித்துலையும் வந்து கூப்பிட்டு போயிட்டார். ஸோ நான் வந்து கொஞ்சம் அப்படியே நிம்மதியாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அவர் வந்து காஸ்கோல தாங்க எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தார். நான் வந்து லிஸ்ட்டு வந்து தனியாக போட்டு வச்சுருந்தேன் எது எங்கெங்கே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பூஜைக்கு நம்ம வச்சு கும்பிட்றதுக்கும் சரி, அப்புறம் தாம்பூலம் வந்து எல்லாத்துக்கும் கொடுப்போம் இல்லைங்களா அதில் போடுறதுக்கும் சரி திங்ஸ் எல்லாமே என்னென்ன வேணும் அப்படின்னு லிஸ்ட்டு போட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். காஸ்கோல நல்ல டீல்லையே நமக்கு கிடைக்குங்க. ஏன்னா பல்காக தான் இருக்கும், அங்கே கொஞ்சம் ப்ரைஸும் கம்மியாக இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப நாளைக்கும் வரும். ஏன்னா ஃப்ரூட்ஸ் பல்காக வாங்கும்போது நம்ம ஒரு 1 வீக் 10 டேஸ்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் காஸ்கோ பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் வந்து அங்கே வாங்கினது. அதே மாதிரி இப்போ இந்தியன் கிராசரி ஷாப்பில் போனால் அப்படின்னா ஃப்ளவர்ஸு, மாயிலை, வெத்தலை எல்லாமே கிடைக்கும். அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தாரு. பூலாம் பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ரொம்ப ரேட் கம்மியாக இருந்துச்சு. $2 $3 தான். முக்கியமாக எனக்கு வாழை இலை வந்து பெருசாகவே கிடச்சிருந்துச்சு, அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தாரு. நான் அதை சொல்லவே இல்லை இங்கே கிடைக்காது அப்படின்ட்டு. அவர் மேபி அங்கே பார்த்துருப்பார் போல் வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஸோ நான் வந்து பூ வந்து அந்த பட்டேல் பிரதர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த கடையில் எப்போவுமே அருகம்புல், மா இலை, பூ எல்லாமே நல்ல ப்ரைஸில் வந்து வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு $2 $3 தான் இருக்கும். அந்த மஞ்சள் கலர் செவ்வந்தி பூவில் பார்த்திங்கன்னா 5 பூ 6 பூ வச்சுருப்பாங்க, $2 தான் இருக்கும். வெத்தலை பார்த்திங்கன்னா $1 $1.50 தான் வரும், 6 வெத்தலை வச்சுருப்பாங்க. ஸோ நான் அந்த வரலட்சுமி பூஜை டைமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குமோன்னு நினச்சேன். பட் அதே ப்ரைஸ் தான், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதனால் அதெல்லாமே வந்து வாங்கி வச்சாச்சு. ஸோ நைட்டு பசங்க எல்லாருமே தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பேக் ட்ராப்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. பின்னாடி இந்த ஸ்க்ரீன் ஆல்ரெடி லாஸ்ட் இயர் யூஸ் பண்ணதே தான். இந்த டைம் வந்து எனக்கு பெட்ரூமில் வைக்கலாமா ஹாலில் வைக்கலாமான்னு ரொம்ப ஆசோலேஷனாகவே இருந்துச்சு. சரி ஓகே நம்ம ஹால்லே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரே மனசாக டிசைட் பண்ணிவிட்டு ஹாலில் பால்கனிக்கு போகிற டோர் இருக்கும் பார்த்திங்களா அந்த பக்கமாக வந்து வச்சுட்டேன். நம்ம சாமி படம் வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் இடம் இருந்துச்சு, அங்கேயே வந்து வச்சு விட்டுட்டேன். ஸோ அம்மனை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு டேபிளும் ப்ளஸ் வந்து
ஃப்ரூட்ஸு பிரசாதம்லாம் வைக்கிறதுக்கு இன்னொரு டேபிளுங்கிற மாதிரி டிசைட் பண்ணிவிட்டு வச்சுருந்தேன். இப்போ அம்மனை உட்கார வைக்கிற டேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கவர் ஆயிரும். ஏன்னா அம்மன் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த டேபிள் ஃபுல்லாக தெரியாது. ஸோ அதனால் சின்ன டேபிளாக வச்சுட்டு முன்னாடி வந்து பிரசாதம்லாம் வைக்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த டேபிள் தான் நம்மளுக்கு கொஞ்சம் பார்வையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் பெரிய டேபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு வேணும் அப்படின்னா தெமுவில் வந்து இருக்குது, நான் பார்த்துருக்கேன். ரீசனபிள் ப்ரைஸில் தெமுவில் எல்லா கலர்ஸ்லேயுமே கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கெலாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தெமுவில் ட்ரை பண்ணி பாருங்கள். தெமுவில் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்னு இல்லாமல் நிறைய பூஜை ஐட்டம்ஸுமே இருக்குது. ஊதுபத்தி ஸ்டாண்டு, அந்த மாதிரி சாமி சிலை, ஃபோட்டோஸு, அந்த மாதிரி கொஞ்சம் பூஜை ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கிது. சார் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாமே மாட்டி விட்டுட்டு அந்த பேக்ட்ராப் டெக்கரேஷனே வந்து முடிச்சாச்சு. ஸோ இந்த ஒர்க் முடிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு காலையிலே நம்ம வந்து அம்மன் அழைக்கணும். ஒரு 10 மணி வரைக்கும் நமக்கு நல்ல நேரமாக இருக்கும். ஸோ அதெல்லாமே முடிச்சிட்டோம் அப்படின்னா காலையில் அம்மன் அழைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த ஒர்க் எல்லாமே நைட்டே முடிச்சு வச்சுட்டேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜை க்ளீனிங் ஒர்க்கு, பூஜை ப்ரிப்பரேஷன் ஒர்க்கில் அடுத்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து நம்ம தாம்பூல பையில் வந்து கொடுக்குறோம் இல்லைங்களா பிரசாதம், அதில் வந்து என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ நான் லாஸ்ட் இயர் பண்ணியிருந்ததையும் இந்த வருஷமும் வந்து டிசைட் பண்ணியிருந்தேங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் நான் வரலட்சுமி பூஜைக்கு பண்ணது தான், அதுக்கப்புறம் நான் இப்போ தான் பண்ணுறேன். சேம் முறுக்கு, ரவா லட்டு, குலாப் ஜாமுன் இது தான் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ தாம்பூல பையில் நம்ம ஏதாவது பிரசாதம் வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஸோ நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு, நம்ம பூஜை அன்றைக்கி வீட்டுக்கு வரவங்களுக்கு நம்ம பொங்கல், சுண்டல் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். ஆனால் தாம்பூல பையில் நம்ம ஏதாவது பிரசாதம் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு தான் இது. ஸோ அதுக்கு இன்ஸ்டண்ட்டாக நம்ம சீக்கிரமாக பண்ணுற மாதிரி நான் முறுக்கு தாங்க சூஸ் பண்ணியிருந்தேன். அரிசி மாவும், அப்புறம் வந்து கடலை மாவு, கருப்பு எள்ளு, உப்பு, மிளகாத்தூள், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓமம், இது மட்டும் போட்டுட்டு நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்ட்லேயே பிணைஞ்சிட்டு நம்ம முறுக்கு புளியில் அப்படியே வந்து போட்டுக்கலாம். ஆக்சுவலி முறுக்கு வந்து சுடுறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி இந்த முறுக்கு புளியில் எத்தனை முறுக்கு வருமோ அதெல்லாமே புளிஞ்சு வச்சுருவாங்க. கரெக்டாக 7 8 வந்தது. ஸோ என்ன பண்ணிட்டேன்னா அது எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டுட்டேன். ஏன்னா முறுக்கு வேக நல்லா கிறிஸ்பி ஆகும்போது அது ஒட்டாமல் தனித்தனியாக வந்துக்கும். ப்ளஸ் அதே மாதிரி அந்த கொதி அடங்கினதுமே நம்ம வெளியே எடுத்துக்கலாம். பக்கத்துலேயே நின்றுட்டு அப்படியே பார்த்துட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் முறுக்கு போட்டு விட்டுருவேங்க. அதுக்கப்புறம் போய் நம்ம வேறு வேலை ஏதாவது இருந்துச்சுன்னா பார்த்துட்டு வந்துட்டு மறுபடியும் முறுக்கு திருப்பி விடுவேன். அதுக்கப்புறம் கொதி அடங்கினதுக்கப்புறம் எடுத்துருவேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஒரு 1/2 அன் ஹவர்லாம் சுட்டு முடிச்சாச்சு. ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் அம்மனை வந்து அழைச்சாச்சு காலையிலேயே. சரி மத்தியானத்துக்கு மேலே வந்து ரவா லட்டும் குலாப் ஜாமுனும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இந்த மாதிரி நான் ஏதாவது சாமிக்கு வந்து பிரசாதம் பண்ணுறேன் அப்படின்னா வீட்டில் எக்ஸிஸ்டிங்காக இருக்கும் பார்த்திங்களா, நம்ம யூஸ் பண்ணது அதை வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஃப்ரெஷ்ஷாக நான் புதுசாக வாங்கிட்டு வந்து தாங்க பண்ணுவேன். ஸோ ரவையில் ஆல்ரெடி வீட்டில் இருக்குது, நெய் எல்லாமே. பட் வரலட்சுமி பூஜைக்குன்னு தனியாக வாங்கிட்டு வந்து தான் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ ரவை. நான் வந்து ஒரு 3/4 கிலோ வந்து போட்டேன், 1/4 கிலோ மட்டும் எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நெய்யில் வந்து முந்திரி திராட்சை வந்து வணக்கி எடுத்து வச்சுட்டு, ஸோ அந்த 2 கிலோ பேக்கெட்டில் 3/4 வாசி போட்டுட்டேன், ஒரு 1/4 வாசி மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதே நெய்யில் சிம்மில் வச்சு வறுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே ரவை ஸ்மெல் வந்து வரும். ரொம்ப தீஞ்சு போயிடக்கூடாது. லைட்டாக அந்த ரவை ஸ்மெல் வந்து அப்படியே போக லைட்டாக வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலே போதும். ஸோ வறுத்து வச்சுட்டு நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன். அது சூடாறினதுக்கப்புறம் சர்க்கரையும் ரவையும் மிக்சியில் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து உருண்டை வந்து பிடிப்பேன். அந்த மாதிரி தான் நான் ரவா லட்டு வந்து பண்ணுவேன். சரி சூடாகிறதுக்குள்ளே குலாப் ஜாமுன் மாவு பண்ணிஞ்சிடலாம் அப்படின்ட்டு குலாப் ஜாமுனும் வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் எம்டிஆரோட தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஊர்லெலாம் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. பட் இங்கெல்லாம் அந்த ஆஃபரே இல்லைங்க. நீங்கள் எத்தனை வாங்கினாலும் பே பண்ணி தான் வந்து வாங்கணும். இது வாங்கும் போதே என் ஹஸ்பண்ட் கிண்டல் பண்ணிகிட்டே சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ அதே மாதிரி குலாப் ஜாமுன் வந்து பார்த்திங்கன்னா பால் ஊற்றி மாவு பிணைஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ ரொம்ப ஹார்டாக இல்லாமல் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். மாவு பிணைஞ்சி வைக்கிறதுக்குள்ளேயுமே ரவை வந்து சூடாகிடுச்சு. ஸோ சர்க்கரையோ ரவையும் போட்டு மிக்சியில் லைட்டாக ஓட்டினா போதும், ரொம்பலாம் அடாக்க தேவையில்லை. ரெண்டும் மிக்ஸ் ஆனால் போதும். அதுக்கப்புறமா பால் இருக்கும் இல்லைங்களா, அது ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிணையணும். ஒட்டுக்கா நிறைய எல்லா பால் ஊற்றிட்டு எல்லா ரவையும் பிணைஞ்சிடக்கூடாது. அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி உருண்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து வரும். நம்மளுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த பதத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோ ரவை போட்டேங்களா, இந்த அளவுக்கு வந்து உருண்டை வந்திருக்கு. நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் உருண்டை தான் போட்டேன். நீங்கள் சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா இன்னுமே ஜாஸ்தியாக வந்து வரும். ஸோ அதுக்கப்புறமா மாவு ஆட்டிடலாம் அப்படின்ட்டு அரிசி ஊற வச்சுருந்தேன், அதையும் வந்து போட்டு விட்டுட்டு அப்படியே குலாப் ஜாமுனுக்கு உருண்டையெல்லாம் வந்து பொரிச்சு எடுத்துட்டேன்.
ஸோ ஒரு வேலை பண்ணும்போதே பேரலாக இன்னொரு வேலையும் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு வேலை முடிச்சிடுங்க, ஒவ்வொரு வேலையாக பண்ணிகிட்ருக்காம. ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வேஷ்க்கு கிளாஸ் இருந்துச்சு, அதனால் மித்துலேயும் அவர் கூட்டிகிட்டு கிளம்பிட்டாரு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கடகடன்னு எல்லா வேலையும் முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு வந்து குலாப் ஜாமுனுக்கு உருண்டையில் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் சூடாக வந்து பாகில் போடாமல் சூடாறினதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா அந்த வெடிப்பு வரும் பார்த்திங்களா உருண்டையில், அது வந்து வராமல் ரொம்ப நீட்டாகவே இருக்கும். அதே மாதிரி பாகும் சூடாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக உடையாமல் கரைஞ்சி போகாமல் இருக்கும் உருண்டையெல்லாம். ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது வந்து அம்மனுக்கு வந்து அந்த ஜடை வச்சுருக்கேன், சௌரி ஜடை, அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ வாஷ் பண்ணி வச்சுட்டு இந்த வருஷம் ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு டாலர் அம்மாலேருந்து இந்த குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அது வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் ஜடையில் வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் பின்னிட்டு கொஞ்சம் வந்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் வச்சு பின்னியாச்சு. ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம்லாம் பின்னவே தெரியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு பின்னி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த ஃப்ளவர்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். குட்டி குட்டியாக அந்த ஜடையெல்லாம் மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்ல அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆக்சுவலி இந்த எல்லோ கலர் மட்டும் தான் இருந்தது, அது எல்லோவும் ஒயிட்டும் சரின்னு எல்லோ மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு லைனாக இப்படி வந்து வைக்கிறதுக்கு. பின்னாடி வந்து ஸ்லைடு வச்சு அப்படியே வந்து குத்தி விட்டுட்டேன். ஸோ இது வந்து அம்மனுக்கு வைக்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. சாரீக்கு கான்ட்ராஸ்ட் கலராக வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஹைலைட்டிங்காக தெரியும். ஆக்சுவலி நான் வந்து ஒரு பர்பிள் கலர் சாரீ தான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் இந்த எல்லோ கலர் ஃப்ளவர் வந்து எடுத்தேன். சரி இப்படியே வச்சுட்டு நைட்டு வந்து அம்மனுக்கு அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி வச்சுருந்தேங்க. ஸோ அதனால் டேபிள் மேலேயே அப்படியே வச்சுட்டேன். ஸோ அடுத்து வந்து ரிட்டன் கிஃப்ட்லாம் பேக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஆக்சுவலி கவர்ஸ் எல்லாமே வீட்டில் எங்கிட்டே நிறைய இருந்துச்சு. அந்த கவர்ஸ் எல்லாமே எனக்கு வந்து அந்த பர்த்டே பார்ட்டி வேறு ஏதாவது பார்ட்டிக்கெலாம் போகும்போது எனக்கு கொடுக்குறது தான். அதனால் இதே யூஸ் பண்ணிக்கலான்ட்டு பெருசாக நான் கவர் எதுவுமே வாங்கலை. ஸோ ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி கிளிப்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் டாலர் அம்மாவில். அப்புறம் வந்து காயின் பவுச் வந்து திமுவில் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அங்கே பல்க் கிஃப்ட்ஸ் எல்லாமே திமுவில் வந்து கொஞ்சம் நல்ல ப்ரைஸிங்லேயே நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் அதையும் வாங்கிட்டு அப்புறம் தாம்பூலத்துக்கு வந்து நம்ம வெத்தலை, பாக்கு, வளையல், மஞ்சள், குங்குமம், ஸோ ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பனானா, ஆப்பிள், ஆரஞ்சு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தேன். அப்புறம் நம்ம பிரசாதம் பண்ணுறோம் இல்லைங்களா, முறுக்கு, ரவா லட்டு, குலாப் ஜாமுன், இது எல்லாமே தனியாக ஒரு பேக்கேஜில். ஸோ நான் அது இன்னும் பேக் பண்ணலை. அடுத்த விலாகில் கரெக்டாக தாம்பூல பையில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு இதை பேக் பண்ணி வச்சிரும் அப்படின்ட்டு அந்த ஒர்க் எல்லாமே வந்து முடிச்சாச்சு. ஸோ இது பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டாங்க பசங்க. அதோட இந்த வேலையெல்லாம் முடிச்சிருவோம் அப்படின்ட்டு நிறுத்திட்டு அப்புறம் டின்னர் ஒர்க்கு தான் பார்த்துட்டு இருந்தேன். இதுக்குள்ளே மாவும் ஆட்டிட்டாங்க. ஸோ அதுவுமே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஸோ அவ்வளோதாங்க, இதோட இந்த விலாக் நான் வந்து முடிச்சுக்கிறேன். அடுத்த விலாக் மறக்காமல் பாருங்கள். ஸோ வரலட்சுமி பூஜைக்கு அம்மன் அழைப்பு, அம்மன் அலங்காரம், ஃப்ரெண்டு வீட்டில் வரலட்சுமி பூஜைக்கு விளக்கு பூஜை எல்லாம் பண்ணியிருந்தோம். அந்த விலாக்ஸ் எல்லாமே வந்து அடுத்ததாக வருது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.